நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி மணக்க 2 வகை பொடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து கருவேப்பிலை பொடி, ஒன்று பூண்டு பொடி. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நார்மலாக வந்து கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? பட் நான் மிளகு சீரகம் சேர்த்து இந்த பொடி பண்ணுறேன். இது வந்து வாய் கசப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் இது ஒரு வாய் சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சாதத்துலேயே முதல்ல ஒரு உருண்டையை நெய் விட்டு இந்த சாதத்தை கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு எதமாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு பொடி, பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு, பூண்டு பிரியர்களுக்கு இந்த பொடி நல்ல மணக்க நல்லாயிருக்கும். இதுவுமே நீங்கள் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொருந்தும். சாஃப்ட் தோசைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கனமாக தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பூண்டு பொடி தூவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு பொடி தோசை. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப், உளுந்து 1/2 கப், காய்ந்த மிளகாய் 8, சீரகம் 1½ டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், எண்ணெய் சில துளிகள், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த பொடியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். பொதுவாக இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் பண்ணும்போது அது நீங்கள் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்குற விதமாக இருந்தாலும் சரி, கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு கழுவி எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் எங்கள் அப்பாவோட அத்தைக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். யூஸ்வலாக அந்த கருவேப்பிலை பொடி அப்படிங்கிற போது நம்ம வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது உளுந்து, மிளகு, சீரகம். இது என்னென்னா, இந்த மிளகு சீரகம் அதில் சேர்கிற போது அந்த கண்டென்ட், அந்த கருவேப்பிலைக்கு மிளகு சீரகம் ஒரு ஆப்டான காம்பினேஷன். யூஸ்வலாக அந்த மாதிரி சட்டன் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், மிளகு சீரகத்தை தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு 2 வாய் சாப்பிட்ற போதுக்கு முன்னாடி அதை கலந்து சாப்பிடுவாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு மாசமாக இருக்க பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் அந்த வாந்தி நிற்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மிளகு சீரகம் சாதம் கொடுப்பாங்க. அது வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து வறுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற போது அவங்களுக்கு அதுக்கான சத்தும் இருக்குது. 2வது அந்த வாந்தி எடுக்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஜீரணமாகிற சக்தியும் கொடுக்குது அப்படின்னு. ஸோ அது ஒரு விதத்தில். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கருவேப்பிலை பொடி வந்து சாதத்துக்கு ஒரு டக்குன்னு ஒரு இங்கே கிளம்புறோம், இல்லை ஆஃபீஸ்க்கு எதுவும் கட்டுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா, இந்த பொடியை கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் நெய்யை போட்டு சாதத்தில் கலந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹோட்டலுங்களில் பார்ப்பீங்க, பொடி இட்லி, விதவிதமான இட்லின்னு சொல்லுவாங்க. எனக்கு சக்குன்னு சொல்கிறதுக்கு வரல. பொடி இட்லிலேருந்து எல்லாம் விதவிதமாக கொடுப்பாங்க. அதில் ஒரு வகை கருவேப்பிலை பொடி இட்லி. இந்த பொடியை வந்து நல்ல பிளேட் இட்லி ஊற்றினாலும் சரி, சின்ன இட்லி ஊற்றினாலும் சரி, நல்ல நிறைய பொடியை தூவி அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு, கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டுக்கலாம், விட்டு நல்ல நெய் கொஞ்சமாக விட்டு அதில் கலந்துட்டு அந்த பொடியை கொடுங்க, அந்த இட்லியை கொடுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற போதும் ஒரு இட்லிக்கு மேலே ஒரு இட்லி இது நல்லா தடவி இதை அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த கருவேப்பிலை பொடி பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணுறேங்கிறதுக்காக சொல்லலை, நான் ஒரு பெரியவங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான். ஸோ அதை அவங்க சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பழக்குங்க, கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி பழக்குங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் உளுந்து, ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நிறம் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப டார்க் கலரில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து மிளகா வந்து நம்ம ஒரு 8லேருந்து 10 மிளகா போட்டால் போதும். என்ன காரணம்னா மிளகு வேறு சேர்க்க போகிறோம் அதில். இந்த மிளகாயும் பூண்டையும் ஒன்றா வறுத்துக்குங்க. இதில் வந்து சில துளிகள் தான் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் வேண்டாம், சில துளிகள் எண்ணெய் விட்டுக்குங்க. மேபி ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும், நான் அவ்வளோதான் விட்டுருக்கேன். ஆனால் உளுந்து மட்டும் பொடிக்கு நல்லா வறுபடணும். அந்த நிறமே மாறி நல்ல ஒரு செவந்த நிறம் வந்தால் தான் அந்த பொடி நல்லாயிருக்கும். உளுந்து அவசரத்துக்கு வறுத்துட்டு அப்படியே அள்ளி தெளித்தோம் அப்படின்னு பண்ணோன்னா எந்த பொடியுமே உங்களுக்கு வாசனை வராது. அதுக்கு அந்தந்த பதம் அப்படின்னா அந்த பதத்தில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் கைவிடாமல் கட்டாயம் வறுக்கணுங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் சீக்கிரம் செவந்துருது பாருங்கள். ஏன்னா நடுவில் இந்த தீ ஜுவாலை வந்து
நிறைய இருக்கிறதுனால டக்குன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல ஜுவாலை அதிகமாக இருக்கோ அதை விடாமல் அந்த இடம் மட்டும் நல்லா கிளறி விட்டு அடிக்கணும். நல்லா கிளறி விட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரே மாதிரி செவந்து வரும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் போட்ட உடனே அது ஒரு மாதிரி எண்ணெயெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்ம விற்றதே ஒரு 2-3 துளிகள் தான், அதுலேயே வந்து இழுத்துக்கிட்டு இது பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த பொடி வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நல்லா டைட்டாக மூடி, பாதியை மட்டும்தான் வெளியில் வைப்பேன். ஏன்னா அடிக்கடி நம்ம திறப்போங்கிறதுனால. அப்புறம் அது தீர்ந்ததுக்கப்புறம் உள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா செவந்தாச்சு, கரெக்டான பதமாக இருக்குது. இதை எடுத்துடலாம் பாருங்க. இப்போது இதில் மிளகு, அந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுடுங்க. இதோட சீரகம், இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுக்கணும், அப்போ சரியாக இருக்கும். இது ஒரு பாரம்பரியமான பொடி வெரைட்டிங்க. இது வந்து எந்த அளவுக்கு நன்மை பயக்கும்னு வந்து அவங்க நான் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு அந்த நாளில் வந்து மிளகா காரமெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, மிளகு தான் அதிகமாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மிளகு நிறைய சேர்த்து பண்ணி உடம்புக்கு ஏதுவாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத சில நேரங்களில் என்ன தான் நம்ம தினப்படி சமைச்சாலும் சில நேரங்களில் சமையல் பண்ண பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொடி கொஞ்சம் நல்லா வெறுமனே சாதாரணமாக வைக்கிற ரசம், ஒரு சுட்ட அப்பளமோ ஏதோ, இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிள் சாப்பாடாக இருக்கும், ஆனால் ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை தாண்டி ரொம்பவும் வறுக்கக்கூடாது, நல்லா வறுபட்டுறணும், அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை தூவிடுவோம். இந்த நல்ல உலர்ந்த கருவேப்பிலையாக இருக்குது. இப்போ இந்த பொடிக்கு தகுந்த உப்பை இதில் சேர்த்துடலாம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து இந்த மாய்ஸ்சர்னு சொல்கிற அந்த ஈரத்தன்மையை சட்டுன்னு இழுத்துடும், அதனால் அந்த உப்பை சேர்த்து வறுக்கிறது. ரெண்டாவது உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த பேனில் அப்படியே இழுத்துக்கும். அதனால் ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக ஈரம் இல்லாமல் வறுபடும் போது நல்லாயிருக்கும், நிறைய நாள் தாங்கும். அந்த ஈரப்பசை இருந்தால் தான் இல்லையா பொதுவாக எதுவும் கெட்டு போகிறது. அது இது கொஞ்சம் முறுமுறுன்னு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துடணும். ரொம்ப நேரம் மாறிடாமல் பார்த்துக்க, நிதானமான தீயில் நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த கலர் நல்லா இருந்ததுன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்குங்க. இன்றைக்கி எங்கிட்ட தூள் உப்பு இருந்ததுனால இன்றைக்கி அந்த சால்ட்டை சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டுக்கிட்டு வருது பாருங்கள், நல்லா இருக்கும். அப்படியே உப்போட நிறமும் மாறிக்கிட்டே வருது, அந்த ஈரத்தை இழுத்துக்கிட்டு உப்பும் அப்படியே கரெக்டாக ஈரம் இல்லாமல், இந்த கருவேப்பிலையிலையும் ஈரம் இல்லாமல் ரெண்டும் சரியாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதை எடுத்துடலாம். இந்த இவ்வளோ பெரிய கருவேப்பிலையை நீங்கள் நடுவில் தள்ளும்போது தெரியும் உங்களுக்கு, அது படப்படாது லேசாக ஒரு பொரியும், அந்த மாதிரி பொரியறதெல்லாம் இல்லாமல் வறுபட்டுருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதையும் எடுத்துடலாம். கருவேப்பிலை நீங்கள் வந்து பொரிஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து அந்த சூட்டோட முடியாது, சாஃப்டாக தான் இருக்கும், ஆற ஆற தான் கிறிஸ்பாகும். இப்போ இதையும் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறணுன்னா பொடி பண்ணாது, ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது அடித்தோன்னா நல்லா அடிபட்டுரும். இது வந்து எடுத்து வச்சுட்டு நீ அடுத்து நம்ம பண்ண போகிற பூண்டு பொடிக்கும் வறுத்துட்டோன்னா ரெண்டுத்தையும் அடுத்தடுத்து அரைச்சி எடுத்துடலாம். பூண்டு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: முழு உளுந்து 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 10, பூண்டு 15 பற்கள், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சில துளிகள். ஸோ இப்போ இந்த பூண்டு பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பூண்டை பற்றி பேசும்போது பூண்டு வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குறிப்பாக ஹிருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால
பிடிக்காதவங்க கூட பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழக்கிக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் அதை விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதில் வந்து விதவிதமாக பண்ணுறோம். என்னென்னமோ நிறைய விதம். ஆக்சுவலாக நாங்களாம் குழந்தையிலேருந்து அந்த பூண்டு சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால இன்றைக்கி என்னோடய குக்கரியில் பார்த்திங்கன்னா, என்னோடய குக்கிங்கில் பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளார நான் சமைக்கிறதே வெந்தயம், சீரகம், பெரும்பாலும் பூண்டு, இஞ்சி இது கட்டாயம் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இருக்கும். எல்லாத்துலேயும் சொல்கிறத விட பெரும்பாலும் இருக்கும். ஆனால் பூண்டு இல்லாத நாள் எங்கள் வீட்டில் இருந்தது கிடையாது. பூண்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2வது அந்த சாப்பிட்டு பழகின நாக்குக்கு அது வந்து பிடிச்ச ஒரு விஷயமாயிடுது. இந்த பூண்டை பற்றி ஒரு சின்ன கதை இல்லை, ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, சின்ன குழந்தையில் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 2வது அண்ணனுக்கு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, அது வந்து தொடர்ந்து அவங்க வாந்தியும் வயிற்றாலையும் போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன மருந்து கொடுத்தாலும் நிற்கலன்னு. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு வரிடாக இருந்தாங்களாம். அப்போ எங்கள் அத்தை, பெரிய அத்தை வந்து பூண்டை வந்து நல்லா பாலில் வேக போட்டு அதை அரைச்சி 2 சங்கை ஊற்று, அவனுக்கு சரியாயிடணும். அதனால் மாந்தம்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு மாந்தம் அப்படின்னாலே வயிறு சரியில்லாத ஒரு விஷயம். வயிறு தட்டி பார்த்தாலே தம் தம்முன்னு இருக்கும். எங்கள் அம்மாலாம் தட்டி பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளைக்கு மாந்தம் வரப்போகுது, வயிறு தம்முன்னு இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து படிப்பு இல்லைனாலும் அனுபவத்தில் நிறைய கண்டவங்க. ஸோ எங்கள் அத்தை சொன்னோன்னே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சமாக பாலும் தண்ணியும் கலந்து அதை வேக வச்சு, பூண்டை ஒரு 4-5 பல் பூண்டை வேக வச்சு நல்லா கையில், அப்போல்லாம் வந்து இதெல்லாம் மிக்சினா ஏது, ஸோ கையில் நல்லா அரைச்சி, அம்மியில் வச்சு அரைச்சி அதை வந்து 2 சங்கு ஊற்றி விட்டாங்களாம். மறுநாளே அண்ணன் எந்திரிச்சு விளையாட ஆரம்பித்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தாங்களாம். ஸோ அந்த பூண்டை அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு மாந்தம்னா வேக வச்ச பூண்டை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள் அத்தை சொல்லுவாங்க, அவனுக்கு அது சரியாச்சு, அது வந்து நான் நிஜத்தில் கண்ட உண்மை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பூண்டு அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப அது ஞாபகத்தில் வரும். 2வது ஹிருதயத்தில் இருக்கிற அடைப்பை எடுக்கிற சக்தி இந்த பூண்டு கொண்டும்பாங்க. அதனால் நிறைய அதை சாப்பிடவும் சொல்லுவாங்க. ஸோ அதை விதவிதமாக பண்ணி சாப்பிட்றோம். இந்த பொடியும் பார்த்திங்கன்னா அந்த வகையில் ஒரு பொடின்னு வச்சுக்கோம். டெய்லி சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கு நிறைய பேரோட வழக்கம், நீங்கள் என்ன தான் சாம்பார் சட்னி வச்சாலும் அவங்களுக்கு அது பொடி கொஞ்சம் வேணும். அந்த வகையில் விதவிதமாக பொடி கொஞ்சம் ஒரு 4-5 வகை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இந்த பூண்டு பொடியும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் எடுத்து போட்டு எண்ணெய் பொறுத்த மட்டும் எண்ணெய் கூட வேண்டாம் எனக்கு, அதை வெறும் பூண்டு பொடியை தொட்டி இட்லியை சாப்பிட்ருவோம். அது இன்னொன்று என்னென்னா, இந்த முழு உளுந்து தோசைன்னு ஒன்று பண்ணுவோம். தோல் உளுந்து, அந்த தோல் உளுந்து தோசைக்கு இந்த பூண்டு பொடி எக்ஸலண்ட் காம்பினேஷன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கு. ஆனால் அந்த பூண்டு பொடி வந்து நம்ம கொஞ்சம் அந்த தோல் உளுந்து சேர்த்து வறுத்து பண்ணுற பொடி, அதில் பூண்டு சேர்த்து பண்ணுவோம். அந்த தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா கனமாக ஊற்றி சாஃப்டாக இருக்கும் அந்த தோசை. அது மேலே இந்த பூண்டு பொடியை நிறைய தூவிட்டு எண்ணெயும் விட்டு அதை பிரயாணங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த தோசை. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த பூண்டு பொடியை செஞ்சு காமிக்கலான்னு. சரி, என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய், ஜஸ்ட்டு அந்த 1/4 ஸ்பூன் எண்ணெய், அது போதும் அந்த இதுக்கு பருப்புக்கெலாம். முதல்ல கடலைப்பருப்பு லேசாக வறுபடட்டும். ஏன்னா இது வறுபடுறதுக்கு டைம் ஆகும். அதனால் முதல்ல லேசாக இது வறுபட்டோன்னு நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புலாம் வெயிலில் நல்லா காய வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பண்ணுற பண்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பலகாரங்கள், அதுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். ஆனால் அதே நீங்கள் உளுந்து வெயிலே காட்டக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே காய வச்சு தான் எடுத்து வைக்கணும். வெயிலில் காய வச்சா உளுந்து நல்லா இருக்காது. இது இப்போ நல்லா காய வச்ச பருப்பு. இப்போ இதில் உளுந்தை சேர்த்துருவோம். அதோடையே மிளகாயும் சேர்த்துருவோம். இது இப்போ நிதானமான தீயில் நம்ம எப்படி அந்த பொடிக்கு வறுத்தமோ அதே மாதிரி நல்லா செவ்வந்து வர அளவு வறுக்கணும். இது வந்து கடலைப்பருப்பும் வறுபடணும், உளுந்தும் வறுபடணும். அதனால தான் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் சேர்த்தேன் நான். இப்போ 2 ஈவனாக வறுபடணும். இப்போ இதில் நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருவேன். பூண்டு நம்ம வறுக்க போகிறதுல பச்சையாத்தான் சேர்த்துக்க போகிறோம். இந்த பொடியை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 20 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும், 25 நாள் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம பச்சை பூண்டை தான் சேர்க்க போகிறோம். நான் இதை வறுத்தெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த பொடியை வந்து நீங்கள் ஓரளவுக்கு அப்பப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ரொம்ப நாள் வச்சுக்காம. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தால் தான் நம்ம பண்ணுற பொடி நல்லாயிருக்கும். அந்த உளுந்து, ஏன்னா மெயினாக அதுக்கு உளுந்தும் பெருங்காயம் தான் வாசனையே. அப்படி இருக்கும்போது அது நல்லா வறுபட்டால் தான் அதுக்குரிய முழு வாசனையும் கிடைக்கும். ஸோ அது நல்லா வறுபடணும். இப்போ இதில் பெருங்காயம் இதையும் வறுத்தாச்சு, அதோடு சேர்த்து இது எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருக்கு, நிறம் மாறாமல் வறுபட்டுருக்கு கருவேப்பிலை. இப்போ இது ரெடி. இப்போ இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள், நான் இன்றைக்கி வெள்ளை எள் கருப்பு எள் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இது யூஸ்வலாக கருப்பு எள் தான் பெரும்பாலும் வாங்குவேன். பட் வெள்ளை எள் கொஞ்சம் இருந்ததுனால இதோட கலந்து வச்சுக்கிட்டேன். அதையும் இந்த பேரில் வறுத்துடலாம். யூஸ்வலாக கருப்பு எள் வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும்னு என்னோட சின்ன நம்பிக்கை. அதனால் கருப்பு எள் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வெள்ளை எள்ளும் கலந்து இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒன்றா வறுத்துடுறேன். அதனால் இது கட்டாயம் ஒன்றா இது ரெண்டும் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எந்த எள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எள்ளும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த உப்பை லேசாக ஒரு வறுவதை அதில் கொட்டிடலாம். உப்பு பார்த்துட்டு அப்புறம் வேணா போட்டுக்கலாம். அது நீங்கள் நார்மலாக போடுறது பரவாயில்ல. பட் யூஸ்வலாக நம்ம பொடி வந்து கல் உப்பு இருந்ததுன்னா அதை வறுத்துட்டு போட்டுருவோம் அதில். அவ்வளோதான், அந்த சூட்டுக்கே இதுவாகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை கரகரப்பாக அரைச்சிட்டு எடுக்க போகிற போது பூண்டையும் நான் போட போகிற பூண்டு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இதில் ஒரு 10-15 பல் சொன்னேன் இல்லையா, இந்த அளவு. இதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். ஸோ இதை வந்து அரைச்சி எடுக்க போகிற போது இதையும் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 பொடியும், கருவேப்பிலை பொடியும் ரெடி ஆயாச்சு, பூண்டு பொடியும் ரெடி ஆயாச்சு. கருவேப்பிலை பொடிக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பேன் அடுப்பில் போட்டுட்டு அதில் உளுந்த, காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிட்டிக்கு எண்ணெய் விட்டு அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். எடுக்க போகிற போது பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடணும். கருவேப்பிலையும் உப்பையும் அடுத்தது நல்லா வறுத்துடணும். வறுத்து அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிளகு, சீரகத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பொடி பண்ணி அரைச்சா கருவேப்பிலை பொடி தயார். பூண்டு பொடிக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பேன் அடுப்பில் காய வச்சு கடலைப்பருப்பு போட்டு அதோட சிட்டிக்கு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா அதில் உளுந்து சேர்த்துக்கணும், காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா செவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து செவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா பெருங்காயம் சேர்த்து ஒரு வறுத்து எடுத்துடணும். அதோட கூட எள்ளையும் ஒரு வெறும் கடாயிலே வறுத்து அதோடு சேர்த்துக்கணும். உப்பையும் ஒரு வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடணும். அரைச்சி எடுக்க போகிற போது பூண்டையும் போட்டு ஒரு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பூண்டு பொடி தயார். கருவேப்பிலை பொடி நான் இன்னொரு விதம் பண்ணுவோம். அதாவது கருவேப்பிலை நிறைய எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதே நீங்கள் 2-2.5 கப்பு அளவுக்கு கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணுறீங்கன்னா அதில் கூட கொஞ்சம் துவரம்பருப்பு, நமக்கு உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு இல்லாமல் சீரகம், மிளகா, பெருங்காயம், உளுந்து, கொஞ்சம் துவரம்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு. அதில் துவரம்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய கருவேப்பிலை இதே மாதிரி வறுத்து நல்லா பொடி பண்ணி அது ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். இப்போ நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இட்லி மிளகா பொடியெல்லாம் ஒரு 2-3 விதம் பண்ணி வச்சுருப்போம். அதில் நம்ம வந்து சாதாரணமாக குழம்பெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, காரக்குழம்புலாம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இறக்க போகிற போது இந்த பூண்டு பொடியில் ஒரு 2 டீஸ்பூன் அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. நல்ல குழம்பும் திக்காயிரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, மிளகு, சீரக பொடி இருக்குது இல்லைங்களா, ரசம் வச்சு இறக்குற போது அதில் ஒரு ஸ்பூனை போடுங்க. அது ரொம்ப போட்டிருக்கணும், ஏன்னா உளுந்து வந்து நிறைய புதுன்னு ஆகும். அதனால் 1 டீஸ்பூன் அதில் போட்டுட்டு
அதையும் இறக்குனீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே சாம்பார்லேருந்து எல்லாமே சாம்பார் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம இட்லி மிளகா பொடியில் ஒரு 1/2 ஸ்பூனை போட்டு சாம்பார் பொடியோடு சேர்த்து அதையும் போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா அது ஒரு ஃப்ளேவர். ஸோ இது எல்லாமே இதுக்கும் பொருந்தும், சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ணுறோம், அதுக்கு இந்த பூண்டு பொடியும் நல்லாயிருக்கும், இந்த கருவேப்பிலை பொடியும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கறி பண்ணுறோம், அதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஆல் இன் ஒன்னாக வரும் ஏறக்குறைய இது வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது நமக்கு தெரியும், சரி இன்றைக்கி ஒரு மாற்றி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போது சில விஷயங்கள் இப்போ பொதுவாக வந்து இப்போ கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்களே அதுலேருந்து இன்றைக்கி ஏன் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கிச்சனுக்குள்ளே போகும்போது நம்ம ஒரே மாதிரி சமைக்க மாட்டோம். வைக்கிற சாம்பாரையும் இன்றைக்கி வதக்கி வச்சா நாளைக்கு அதையே வந்து கொதிக்க வச்சு வைக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ மாற்றி மாற்றி செய்வோம். அதில் சில விஷயங்கள் தான் இந்த பொடியை வச்சு பண்ணுற விஷயம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் பொருந்தும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.